பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது திருவாளர் அகஸ்டின் திருமதி ஆரோக்கிய கிறிஸ்டி தங்கம் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும், மகன் பணி சிறக்க வேண்டியும், மகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இதோடு குடும்பத்தில் மரித்த அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா, ஜோசப் அந்தோணிராஜ், சகாய மேரி இவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருவாளர் மரிய அந்தோணி குடும்பத்திற்கு நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகள் இறை அன்பில் வளரவும், குடும்பத்தில் தேவ அழைத்தல் பெருகவும், குடும்பத்திலிருந்து திருப்படத்தில் 14 ஆண்டுகள் பணியாற்ற அருட்தந்தை SMA சௌரியமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியாகவும், குருத்துவ அருள் பொழிவு 19 ஆண்டு நினைவாகவும், அவருடைய ஆன்மா நித்திய இலைப்பாற்றி பெற வேண்டியும், குடும்பத்தில் மரித்த சூசை சௌரியமுத்து, மரிய அந்தோணி, புதுமை, சபரியம்மாள், சிலுவைமுத்து ஆன்மா இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இதோடு இணைந்து நம்முடைய குடும்பத்திற்கு இறைவன் ஒற்றுமை சமாதான நிறைந்த குடும்ப நல்ல வாழ்வை தர வேண்டும் என்றும், இன்னும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் நித்திய பேரின்ப இலைப்பாற்றியை அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு பங்கு கொள்ள தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்களுக்காக மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 2 திருவசனம் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்.
ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு திருப்பிடச் செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதி ஆகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீதும் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். இரண்டாம் வாசகம். கொலோசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 14, 15, 17 தொடர்ந்து 23, 24. கொலோசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 14, 15, 17, 23, 24. இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 54 தொடங்கி 58 முடிய. மத்தேயு நற்செய்தி பிரிவு 13 இறை வார்த்தைகள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே?
யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் திரு தாய் அவையோடு புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற விழாவை சிறப்பித்து மகிழ்கின்றோம். புனித சூசையப்பர் தொழிலாளர்கள் அல்லது உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் துணை புரிகிறார் என்பதை குறித்து நம்முடைய தாய் திருவையானது இன்று நமக்கு விழாவை கொண்டாடுவதற்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே உழைப்பாளர்கள் அல்லது தொழிலாளர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே அவர் தச்சு வேலை செய்து வாழ்ந்து தங்களுடைய குடும்பத்தை அவர் பாதுகாத்து வந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே அறிகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, எவ்வாறு இவருடைய உழைப்பு மேம்படுத்தப்பட்டது என்பது குறித்து பார்ப்போமென்றால், இவர் நீதியோடும் உண்மையோடும் தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற தகுந்த ஒரு ஊதியத்தை பெற்று கொண்டதாக இறை வார்த்தை நமக்கு கூறுகின்றது. ஆகவேதான் புனித சூசையப்பரை நாம் நீதிமான்களாக கருதுகின்றோம். இவர் நீதிமானாக நம்முடைய அனைவருக்கும் பாதுகாவலராக திகழ்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவருமே நாம் தொழிலாளிகள் அல்லது உழைப்பாளிகளாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் தொடக்க நூலிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்றார். இந்த உலகத்தில் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக அனைத்து இயற்கைகளையும் அவர் படைக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்வினுடைய முன்மாதிரியே நமது விண்ணக தந்தை தான் நமக்கு முதல் உழைப்பாளியாக தோன்றுகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர் 6 நாட்கள் அவர்கள் வேலை செய்துவிட்டு 7வது நாள் தான் செய்த வேலைக்கான ஊதியத்தை ஓய்வு நாளாக பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே 5 நாட்கள் ஆண்டவர் அனைத்து இயற்கைகளையும் படைத்து 3 காரியங்களை மேற்கொள்கின்றார். என்ன 3 காரியங்களை மேற்கொள்கின்றார் என்று சொன்னால், முதலிலே ஒழுங்குபடுத்துகின்றார், 2வதாக அதை அழகுபடுத்துகின்றார், 3வதாக அதை மேம்படுத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே அவர் ஒழுங்குபடுத்திய, அழகுபடுத்திய, மேம்படுத்திய இந்த புனிதமான நற்பண்புகளை இன்று மனிதர்களாகிய நாம் அனைவரும் அதை கடவுளுக்கு எதிராக, கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலையிலே நாம் அதை அழித்து கொண்டிருக்கின்றோம். இயற்கைகளை அழித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் வருகின்ற இயற்கை சீற்றங்களை நாம் இன்றும் பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் கடவுளுடைய உழைப்பை நாம் மதிக்காமல், நாம் அதை கண்டுகொள்ளாமல், அதை நாம் உணர்கின்றவர்களாக வாழாமல், ஏதோ இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்து விட்டார், நமக்கு தேவைக்கேற்ப நாம் அதை அழித்து விடலாம் என்ற ஒரு பிற்போக்கு சிந்தனையோடு நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் அந்த கடின உழைப்போடு அவர் படைத்த அந்த உழைப்பாகிய இயற்கைகளை இன்று மனிதர்களாகிய அழித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் கவிஞர் வைரமுத்து 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதிய அந்த கவிதையிலே இவ்வாறு கூறுகின்றார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற புத்தகத்திலே இவ்வாறு அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். மனிதன் தோன்றுவதற்கு முன் மரம் தோன்றிற்று. மனிதன் தோன்றுவதற்கு முன் மரம் தோன்றிற்று. மரம் நம் அனைவருக்கும் அண்ணன், மரம் நம் அனைவருக்கும் அக்காள். மரத்தை பழிக்காதீர்கள். மரம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுக்கின்ற உத்தரவாதம் மனிதர்களாகிய உங்களால் கொடுக்க முடியுமா?
ஏனென்றால் மரமானது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தங்குவதற்கு அடைக்கலத்தை கொடுக்கின்ற அந்த உத்திரவாதத்தை மனிதர்களால் உங்களால் கொடுக்க முடியுமா? ஏனென்றால் மரம் மனிதன் படைப்பதற்கு முன்பாக கடவுள் அந்த மரத்தை தோற்றுவிக்கின்றார். அடைக்க கதவு, அடைய குடில், தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உணர்வுக்கு மருந்து, உடலுக்கு விருந்து. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், படுத்தோம் கட்டில் மெத்தை மரத்தின் உபயம், எழுதினோம் பேப்பர் பென்சில் மரத்தின் உபயம், மணந்தோம் சந்தனம் மாலை மரத்தின் உபயம், செத்துப்போனோம் சுடலை விறகும் சவப்பெட்டியும் மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதா, நீ புனிதமாக மாற வேண்டுமா? நீ ஒவ்வொரு மரமிடமும் செல், ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதிய மரம் என்று அந்த கவிஞர் வைரமுத்து அந்த புத்தகத்திலே அற்புதமாக கூறியிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய உழைப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய உழைப்பை நாம் உண்மையாக உணர்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு உழைப்பாக இருந்த அந்த படைப்பை நாம் முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் புனித சூசையப்பரை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது சூசையப்பர் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை அவர் பெற்று வாழ்ந்தார். ஒரு தாவீதின் குலத்தில் பிறந்தவராக இருந்த சூசையப்பர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அவர் பிறந்தாலும் ஒரு எளிமையோடு வாழ்ந்தார், ஒரு தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். அவர் ஒரு நீதிமானாக இன்று நாம் அனைவருக்கும் தொழில் செய்யக்கூடிய உழைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றும் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதை நம்முடைய தாய் திரு அவை நமக்கு இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே புனித சூசையப்பர் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ, தன்னையே வெறுமையாக்கி வாழ்ந்தார், தன்னுடைய வளர்ப்பு மகனை அன்பு செய்து வாழ்ந்தார், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து வாழ்ந்தார், எவ்வாறு வேலை செய்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தும் வாழ்ந்தார் என்பதை நாம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், புனித சூசையப்பர் 3 காரியங்களை செய்கின்றார். முதலாவதாக தன்னுடைய வளர்ப்பு மகன் இயேசுவை அவர் வளர்ப்பதிலே முதல் வேலையாக அவர் செய்கின்றார். இரண்டாவதாக தான் செய்கின்ற அந்த தச்சு வேலையினுடைய தொழில் வழியாக தன்னுடைய திரு குடும்பத்திற்கு அவர் உணவு ஊட்டுகின்றார். மூன்றாவதாக அவர் ஒரு புனிதராக நேர்மையாளராக மாறி விண்ணகத்திலே விண்ணக தந்தையிடம் இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருடைய ஜெபங்களுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் அவர் பரிந்து பேசுகின்றவராக அந்த 3 வேலைகளையும் புனித சூசையப்பர் எவ்வாறு மேற்கொண்டாரோ அதே போன்று நாமும் அந்த 3 காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் குடும்பத்தில் வாழுகின்ற மனிதர்கள். ஆண்டவர் தந்தை கடவுள் எவ்வாறு 3 காரியங்களை செய்தாரோ முதலிலே ஒழுங்குபடுத்துகின்றார். நம்முடைய வேலையில் செய்கின்ற ஒவ்வொரு தொழில்களாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியராக இருந்தாலும் சரி, மற்ற விவசாயம் தொழில் வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களிலே நாம் ஒழுங்குபடுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதன் வழியாக நீதியோடும் நேர்மையோடும் வாழுகின்ற அந்த அழகை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 வழியாக தன்னுடைய வளர்ச்சியில் மேம்படுத்தக்கூடிய அந்த திறனை நாம் பெறுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் கடவுள் அந்த தொடக்கத்திலே ஆண்டவர் எவ்வாறு இந்த 3 காரியங்களை மேம்படுத்தினாரோ அதே போன்று நமது வாழ்விலும் இந்த காரியங்களை செய்ய முடியும். இரண்டாவதாக நாம் குடும்பத்தில் வாழுகின்ற பெற்றோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் புனித சூசையப்பர் 3 காரியங்களை செய்கின்றார். பிள்ளைகளை பேணி வளர்ப்பதுதான் முதல் காரியம், முதல் வேலையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை அன்பு செய்து வாழ்வதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஞானம் நிறைந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டு வாழ வேண்டும். இரண்டாவதாக தன்னுடைய உண்மையான நீதி நேர்மையான வழியில் வருகின்ற அந்த ஊதியங்களை கொண்டு நம்முடைய குடும்பங்களை பேணி காக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் வறுமையில் வாழுகின்ற பொழுது அவர்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது விண்ணக தந்தையின் அருள் வழியாகவும்
புனித சூசையப்பருடைய பரிந்துரையின் வழியாகவும் நமது குடும்ப நல வாழ்வை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் புனித சூசையப்பர் நம்முடைய தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு மற்றும் அவர் தலைவராக பாதுகாவலர்கள் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கும் பாதுகாவலரும் தலைவராகவும் இருந்து என்றும் அரவணைத்து நம்மை பாதுகாத்து அவருடைய பரிந்துரையின் வழியாக நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ வேண்டும் என்ற இறை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இது திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திடருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திடருள் புரிவாய். உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் நிறைவா. உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் நிறைவா. உமக்குகந்த பலியில் பலி பொருளாய் நிறம் தருவேன், ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் நிறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகி இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானவர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள்
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித திருமுழுக்கு யோவான், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தீமையான காரியங்கள், அதனுடைய செயல்பாடுகள், பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்று இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தருகின்ற இந்த பரலோக விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அணைப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில்,
உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பரின் அன்பையும் அருளையும் பெற்றவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.